வணக்கம். கரூர் மரணங்கள் தொடர்பாக டெல்லியில் இருக்கக்கூடிய சிபிஐயோட தலைமை அலுவலகத்தில் தாவேகாவோட மாநில நிர்வாகிகள் புசி ஆனந்த், ஆதவர்ஜுனா, நிர்மல்குமார், அப்புறம் கரூர் மாவட்ட செயலர் மதியழகன், அப்புறம் விஜயோட வாகன ஓட்டுநர் அஜித் போன்றவங்க நேற்றைய தினம் ஆஜராயிருக்காங்க. 8 மணி நேரத்துக்கிட்ட விசாரணை நடைபெற்றிருக்கு. இப்போ இன்றைய தினமும் ஆஜராயிருக்காங்க. இன்னைக்கும் கூட 8 மணி நேரம் விசாரணை போகலாம். இதை விட முக்கியமான செய்தி என்னன்னா, வரக்கூடிய ஜனவரி மாதம் தாவேகாவோட தலைவர் விஜய்க்கு சம்மன் கொடுக்கப்பட்டு அதே டெல்லியில் இருக்கக்கூடிய சிபிஐயோட தலைமை அலுவலகத்துக்கு விசாரணைக்கு அழைக்கப்படலாம். அவர்கிட்ட 8 மணி நேரம் விசாரணை நடத்தப்படலாம் அப்படிங்கிறது தான். அப்ப அதுக்கு பிறகுதான் அந்த தேர்தல் களமும் சூடு பிடிக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா நீங்க சரியா கணிச்சு பார்த்தீங்கன்னா, கரூர் மரணங்களுக்கு பிறகு விஜய் பாஜக விமர்சிக்கிறத முற்றுமுழுதாக நிறுத்தி கொண்டார். அதுக்கு முடிவு கூட கடுமையான வீரியமான எதிர்ப்பை வைக்கலாம் கூட அங்கங்க பாஜக அப்படின்னு சொல்லுவாப்புல. இந்த கரூர் மரணங்களுக்கு பிறகு பாஜகங்கிற வார்த்தையவே உச்சரிக்க மறந்துட்டாரு. பாஜகன்னு ஒரு கட்சி இருக்கிறதே ஒட்டுமொத்தமா மறந்துட்டாரு. அதுக்கும் பிறகு பல நிகழ்வு நடந்திருக்கு. எதுலையுமே விஜய் வாய் திறக்கல. இப்ப டெல்லியில செங்கோட்டையில வெடிகுண்டு தாக்குதல் 15 பேர் வைக்க இறந்து போனாங்க. எல்லாரும் சொல்றாங்க உளவுத்துறையின் தோல்வி, அது உள்துறை அமைச்சகத்தின் தோல்வி. அமித்ஷா என்ன பண்றாரு, நாடு முழுக்க எங்கேயாவது அசம்பாவிதம் ஏற்பட்டா, சட்ட ஒழுங்கு சீர்கேடு ஏற்பட்டா அமித்ஷா அறிக்கை கேட்கிறாரு. இப்ப அமித்ஷாவோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பகுதி அது செங்கோட்டையே வெடிகுண்டு தாக்கல் நிகழ்த்தப்படுதுன்னா அமித்ஷா என்ன செய்ய போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாக்குதல் குறித்து எல்லாரும் மோடியை அமித்ஷாவை கண்டிக்கிறாங்க. ஆனா அதுக்கு எந்த கண்டன அறிக்கையும் பதிவு பண்ணாம வெறுமனே இறந்து போனவங்களுக்கு இரங்கல்ங்கிறதோட நிறுத்திக்கிட்டாப்புல இந்த விஜய். அப்புறம் தமிழ்நாட்டில் இன்னைக்கு பாஜக குறி வச்சு அரசியல் பண்றது அந்த மதுரையில் இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் மலை, அந்த மலை மேல இருக்கக்கூடிய தர்கா, அதை வச்சு அரசியல் பண்றதுக்கு பாஜக இப்ப முனைப்போடு இருக்கு. அதுல எல்லா கட்சிகளும் ஒரு நிலைப்பாட்டை சொல்லுது, ஒரு நிலைப்பாட்டை அறிவிக்குது. அவங்க இப்ப அதிமுக பாஜக இருப்பதால அவங்க பாஜக ஆதரவான ஒரு அறிக்கையை அதிமுக கொடுக்குது, ஒரு நிலைப்பாட்டை அறிவிக்குது. ஆனா எந்த நிலைப்பாட்டையும் அறிவிக்காத ஒரே கட்சி தாவேகா தான். இப்ப நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் அதுல திமுக தான் அதை பிரச்சனையா உருவாக்குச்சு. திமுக பாதை போட்டுச்சு, அந்த பாதையில பாஜக போகுது அப்படின்னு நம்ம திமுக விமர்சிக்கிறோம், பாஜக விமர்சிக்கிறோம், இன்னும் கடுமையா பேசுறோம். அவங்க பத்த வைக்க முயற்சி பண்றது கார்த்திகை தீபத்தை இல்ல, கலவரத்தையே அப்படின்னு கடுமையா விமர்சிக்கிறோம். ஆனா தாவேகாவுக்கு எந்த நிலைப்பாடும் இல்லை. கேட்டா அவ்வளவு பெரிய பிரச்சனை இல்லைங்கிறாங்க. இங்க தமிழ்நாட்டுக்கு வந்த மோகன் பகவத் அந்த திருப்பரங்குன்றம் மலை குறித்து பேசுறார். அதே போல டெல்லி பாராளுமன்றத்துல அமித்ஷா திருப்பரங்குன்றம் மலை குறித்து பேசுறாரு. அப்ப இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய சொந்தங்கள் அதை பெரிய அச்சுறுத்தலா பாக்குறாங்க. என்ன ஹெச் ராஜா பேசுறப்ப தர்காவை இடமாற்றம் செய்வோங்கிறார், தர்காவை இடமாற்றம் செய்வோங்கிறாரு. அதே போல இங்க இருக்கக்கூடிய சங் பரிவார அமைப்புகள் நாங்க அயோத்தியா திருப்பரங்குன்ற மலையை மாத்துவோம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு பொருள் என்னன்னா, அயோத்தியில பாபர் மசீது இடிச்சு தகர்த்தது போல நாங்க இந்த தர்காவை இடிப்போங்கிறதா அவரோட மறைமுக பொருள். அப்ப எல்லாரும் அது குறித்து கருத்தை சொல்றாங்க. அது குறித்து எந்த கருத்தையும் சொல்லாத ஒரே கட்சி தாவேகா. அது குறித்து எந்த கருத்தையும் சொல்லல, எதுவும் பேசல. இப்ப அண்மையில கிறிஸ்துமஸ் தினத்தை அன்னைக்கு வட மாநிலங்கள்ல தேவாலயங்கள்ல தாக்கல் தொடுக்கப்படுது. அந்த தாக்கல் தொடுக்கப்படுறப்ப எல்லாரும் கண்டிக்கிறாங்க. ஒரு கிறிஸ்துமஸ் தினத்தை அன்னைக்கு கிறிஸ்தவ மக்கள் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுறாங்க, அவங்க விரும்புகிற பண்டிகை கொண்டாடப்பட முடியாத ஒரு நிலை இருக்குன்னா இது ஏற்கவே முடியாத கொடுமை அப்படின்னு கண்டிக்கிறாங்க. ஆனா அது குறித்து எந்த கருத்தையும் விஜய் பேசல. அதே சமயத்துல நிர்மல்குமாரும் இந்த பக்கம் ராஜ்மோகனும் ட்வீட் போடுறாங்க. அந்த ட்வீட்ல கண்டனம்ங்கிற வார்த்தை இருக்க ஒழிய யாருக்கு கண்டிக்கிறாங்கன்னு சொல்லல. விஜய் பேசுறதுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனை, ஒரு பகுதி பிரச்சனையோ தொகுதி பிரச்சனையோ இல்ல, ஒட்டுமொத்த நாடு தழுவிய பிரச்சனை. அந்த பிரச்சனையில விஜய் கருத்து சொல்ல வாய் திறக்கல. ஆனா இங்க நிர்மல்குமாரும் இங்க ராஜ்மோகனும் பதிவு போடுறாங்க. அதுல பாஜக, சங் பரிவார், இந்துத்துவா எந்த வார்த்தைகளும் இல்லை. இப்படி முழுக்க முழுக்க பாஜக எதிர்ப்புங்கிற ஒன்ன தாவேகா கைவிட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். அதோட உச்சபட்சமா புதுச்சேரியில பேசுறப்ப விஜய் பேசுறப்ப புதுச்சேரி ஆளக்கூடியது என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அமைச்சரவை தான். அந்த என்ஆர் காங்கிரஸும் பாஜக ஆளக்கூடிய புதுச்சேரி ஆட்சி புகழ்ந்து பேசுறாரு. புதுச்சேரியில அவ்வளவு சட்ட ஒழுங்கு மோசமா இருக்கு, அங்கேயும் மது ஆறா ஓடுது. இது மட்டும் இல்லாம போதைப் பொருட்களின் அட்டூழியம், அடாவடித்தனம், ரவுடிகளின் ராஜ்யம் எல்லாமே அங்க இருக்குது. ஆனா புதுச்சேரியில சட்ட ஒழுங்கு சிறப்பா இருக்கு அப்படின்னு பாராட்டு பத்திரம் வாசிக்கிறாரு தாவேகாவோட தலைவர் விஜய். அங்க சட்ட ஒழுங்கு யார் கட்டுப்பாட்டில் இருக்குன்னு பாத்தீங்கன்னா
உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கட்டுப்பாட்டில் இருக்கு. அந்த உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் யாருன்னு பார்த்தா பாஜகவை சேர்ந்தவர். அப்ப என்ன பேசணும்? புதுச்சேரியில் போனா என்ன பேசியிருக்கணும்? இங்க வந்து தென்னக மாநிலங்கள்ல வந்து பாஜக முற்றுமுழுதாக வெளியேற்றப்பட்டுச்சு. எஞ்சின் இருப்பது அப்படின்னு பார்த்தா ஆந்திராவில் கொஞ்சம் இருக்கு, இந்த பக்கம் புதுச்சேரியில கொஞ்சம் இருக்கு. அப்ப இங்க பாஜகவை சுமந்து கொண்டு தூக்கி கொண்டு யார் வந்தாலும் ரங்கசாமி வந்தாலும் நாராயணசாமி வந்தாலும் அவங்கள தோக்கடிக்கணும் அப்படின்னு பேசியிருக்கணும். ஆனா அப்படி பேசாம ரங்கசாமியை வந்து புகழ்ந்து பேசுறாரு. பாஜக ஆட்சி அகற்றப்படணும் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்து அவர் பேசல. மாறா அங்க போய் திமுகவை நம்பாதீங்கிற. புதுச்சேரியில திமுக நம்பல. அதுக்கு சான்று என்னன்னா, புதுச்சேரியில திமுக ஆட்சி விட்டு விலகி 1/4 நூற்றாண்டாயிடுச்சு, 25 ஆண்டாயிடுச்சு. இன்னும் கண்ணு கட்ட துறை வைக்க பார்த்தாலும் புதுச்சேரியில திமுக ஆட்சி பிடிக்கும் என்பதற்கான எந்த உறுதிப்பாடும் இல்லை, எந்த முகாந்திரமும் இல்லை. ஆனா அங்க போய் திமுக பேசுறாரு, ஆனா பாஜக பேச மாட்டேங்கிறாரு. அப்ப இந்த எஸ்ஐஆருக்கு வந்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் போட்டாங்க. அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை விஜய் கலந்துக்கலாம். ஆனா கலந்து கொள்ளல. ஏன் கலந்து கொள்ளனா? விஜய் கலந்துகிட்டு இருந்தாருன்னா பாஜக பேசணும். அப்ப பாஜக பேசக்கூடாதுங்கிறதுனால விஜய் கலந்து கொள்ளல. சரி, கலந்து கொள்ளாத எப்படி ஈடு கட்டுறதுன்னு பாக்குறப்ப எஸ்ஐஆர் குறித்து ஒரு காணொலி போடுறாரு. அந்த காணொலியில அரசியல் பேசினா பாஜக பேச வேண்டியிருக்கும். அப்ப என்ன பண்றாரு? பாஜகவை பேசாம இருக்கிறதுக்கு எஸ்ஐஆர் எப்படி வந்து ஃபார்மை ஃபில்அப் பண்ணணும், எஸ்ஐஆருக்கு வந்து எப்படி நம்ம விண்ணப்பிக்கணும் அப்படின்னு ஒரு யூடியூபர் காணொலி போடுறது போல போடுறாரு. அதை வந்து ஏஐல போட்டு தட்டினாலே எப்படி அந்த விண்ணப்பங்களை பூர்த்தி பண்றது, என்ன பண்றது, அந்த விவரங்கள் வந்துடும். ஒரு அரசியல் கட்சியின் தலைவராக இதுக்கு போட்டிருக்கக்கூடிய ஆபத்து என்ன, இது எப்படி ஜனநாயகம் படுகொலை செய்யப்படுது, இல்ல பாஜக என்ன வஞ்சகம் புரியுது, அதைத்தானே பேசணும். சரி, இதை பேசுறீங்க. அந்த ஃபார்ம் எப்படி புல்லப் பண்றது, எப்படி வந்து அப்லோடு பண்றது, இணையத்தில் என்ன பண்றது எல்லாம் பேசுங்க. பேசி முடிச்சு கடைசி ஒரு வரி, இது பாஜக செய்யக்கூடிய ஜனநாயக படுகொலை அப்படின்னு ஒரு வார்த்தையை பதிவுபடுத்தல என்ன ஆகிற போகுது? அதையும் பேசல. இன்னும் சொல்ல போனா அந்த எஸ்ஐஆருக்கு தான் ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்குது. இங்க சென்னையில மாநிலம் முழுக்க அங்கங்க ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. சென்னையில ஆர்ப்பாட்டம் பண்றப்ப ஆதரஜனா பேசுறாப்புல. ஆதரஜனா பொறுத்த வரைக்கும் இந்த வாய் சவாலுக்கும் பெயர் பெற்றவர், கடுமையா சவால் விடுவாப்புல. அந்த ஆதரஜனா அமித்ஷாவுக்கே இங்க வந்து சவால் விடுவாரு அப்படின்னு பார்த்தா காவல்துறை வந்து எங்களை சுத்தி போக சொல்லுது. ஏன் சுத்தி போக சொல்றீங்க, எங்களை பழி வாங்குறீங்களா அப்படின்னு காவல்துறையை கணிச்சிட்டு இருக்காப்புல. ஆனா எஸ்ஐஆரை கொண்டு வந்த பாஜகவை நோக்கி வீரியமாக எந்த வார்த்தையும் வைக்கல. ஏன் ஒட்டு மொத்தமா பாஜக பேசுறத தவிர்க்கிறாங்கன்னா, இந்த சிபிஐ பிடியில இப்ப இந்த வழக்கு இருக்கு, கரூர் மரணங்கள் வழக்கு. அதனால விஜயோட குடிமைப்பிடி இப்ப அமித்ஷா கிட்ட இருக்கு. இவங்க என்ன நினைச்சாங்க, தமிழ்நாடு காவல்துறை எஸ்ஐடி இந்த வழக்கை விசாரிச்சப்ப அதை வந்து சிபிஐக்கு மாத்தணும் அப்படின்னு முயற்சி பண்றாங்க. அதுக்கு வந்து திருட்டுத்தனங்களை வந்து இதே தாவேக்கா பண்ணுச்சு. ஒரு வழியா சிபிஐக்கு மாற்றப்பட்டுச்சு. ஒருவேளை எஸ்ஐடி கிட்ட தமிழக காவல்துறை இருந்தா கூட திமுக அரசும் ஒண்ணும் பண்ணியிருக்காது. ஏன் பண்ண மாட்டான்னா, என்ன பண்ணாலும் விஜய்க்கு வந்து பொலிட்டிக்கலா மைலேஜை கொடுத்துரும் அப்படிங்கிறதால எப்படி இந்த கரூர் மரணங்கள்ல விஜய் மேல வழக்கே போடாம விட்டானோ, நீதிமன்றமே சொல்லியும் கூட அந்த வாகனத்தை பறிமுதல் பண்ணாம விட்டானோ, இங்க ஆதவர்ஜினா மேல வழக்கு போடாம விட்டானோ, நிர்மல்குமார புஷியானந்த கைது பண்ணாம விட்டானோ, அதே போல எஸ்ஐடி கட்டுப்பாட்டுல இந்த கரூர் மரணங்கள் வழக்கு இருந்திருந்தா திமுக ஒரு இழவு பண்ணிருக்க மாட்டேன். சிபிஐக்கு போறப்ப அவங்க வந்து கொண்டாடினாங்க, நீதி வெல்லும் அப்படின்னு விஜய் ட்வீட் போட்டாரு. இப்ப அந்த கரூர் மரணங்களை வச்சு விஜய்க்கு நெருக்கடியை இந்த பாஜக கொடுக்கும். அப்ப விஜய் என்ன பண்ண போறாரு? ஆவேசமா பேசுவாரா? மோடி சார் என்ன பழி வாங்குறீங்களா? நீங்க பழி வாங்கணும்னா நீங்க என்ன பழி வாங்குங்க, நான் ஒண்ணு ஆபீஸ்ல இருப்பேன் இல்ல வீட்டுல இருப்பேன், ஆதரஜனா விட்டுருங்க, புஷியானந்த விட்டுருங்க, நிர்மல்குமாரை விட்டுருங்க, மதியநேரம் விட்டுருங்க, என்னோட ஓட்டுநர் அஜித்தை விட்டுருங்க அப்படின்னு பேசுவாரா? என்ன மிரட்டி பாக்குறீங்களா? யார் நினைச்சீங்க, நான் என்ன சும்மாவா அப்படின்னு பேசுவாரா? ஒருபோதும் பேச மாட்டார் விஜய். வாயை மூடிக்கிட்டு இருப்பார். அதனால அவங்களோட அறிக்கைகள்ல இது எஸ்ஐஆர் தொடர்பாக ஒரு அறிக்கை வருகிறார். அதுல 8 இடத்துல திமுக விமர்சிக்கிறார், பிரச்சனை இல்லை, விமர்சிக்கிட்டோம். ஆனா 16 இடத்துல பாஜக விமர்சிக்கணும். ஆனா 2 இடத்துல ஒன்றிய அரசு அப்படின்னு வருது, கடமைக்கு வருது. மற்றபடி பாஜக எதிர்ப்புங்கிற ஒண்ணை வந்து முற்றுமுழுதாக அதை கை கழுவிட்டாங்க தாவேக்காரங்க. அதனால தடுமாறி நிக்குது. இப்ப விஜய் வந்து சம்மன் கொடுத்து டெல்லிக்கு அழைக்க போறாருன்னா அதுக்கு பிறகு பாஜகங்கிறத மொத்தமா பேச மாட்டாங்க, மொத்தமா முடிச்சிருவாங்க. கொள்கை எதிரின்னா 2 பேர் தாங்க. 2 பேர் யாரும் கேட்டா 2 பேர் திமுகன்றுவாங்க.
அந்த மாதிரி போயிடும். அப்ப அதை நோக்கி தான் பயணப்பட்டு கொண்டிருக்கு. இதுல பாஜக என்ன முயற்சி பண்றாங்க அப்படின்னு தெரியல. பாஜக வந்து இந்த அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள விஜயை கொண்டு வரலாம் அப்படின்னு நெருக்கடியை தர போறாங்களா, இல்ல வேற ஏதாவது திட்டம் போட போறாங்களா அப்படின்னு தெரியல. இதுக்கு இடையில செங்கோட்டையில பாத்தீங்கன்னா ஒரு நிகழ்வுல என்னோட ரத்தம் வந்து விஜய்க்கு தான், என்னோட ரத்தம் விஜய்க்கு தான், அவருக்காக ரத்தம் சிந்துவேன் அப்படின்னு கண்ணீர் வெடிக்கிறாப்புல. கட்சியில வந்து சேர்ந்து ஒரு மாசம் கூட முழுசாகல. மிஞ்சி போனா விஜய் 2 தடவை பார்த்திருப்பாரு, அவ்வளவுதான். 2 தடவை 3 தடவை பார்த்திருப்பாரு. அதுக்குள்ள விஜய்க்காக கண்ணீர் வெடிக்கிறாப்புல செங்கோட்டையன். அப்புறம் வந்து இந்த கரூர் மரணங்கள் முடிஞ்சு சரியா 3 மாதங்களை கடந்துட்டோம். செப்டம்பர் 27 கரூர் மரணம் நடந்துச்சு. இப்ப டிசம்பர் 27 ஜனநாயகன் படத்தோட பாடல் வெளியிட்டுள்ள நிகழ்வு வந்து மலேசியாவில் நடக்குது. அதுல விஜய் வந்து ஆட்டம் போடுறாப்புல, ஆடுறாப்புல, அப்படியே ஆடி பாடி மகிழ்றாப்புல. இன்னும் சொல்ல போனா கரூர் மரணங்களின் போது கூட அவர் கலங்கல. ஆனா இந்த பாடல் வெளியிட்டுள்ள நிகழ்வின் போது அவர் கலங்கிட்டார், அப்படி கலங்கிட்டார். எப்படி இருக்கு பாருங்க. ஒரு சராசரி மனுஷன்னா இந்த 41 மரணங்கிறது அவனை உலுக்கி போட்டுரும். அவன் வாழ்நாள் முழுமைக்கும் குற்ற உணர்ச்சியாக, பெரிய வலியாக, ரணமாக, வேதனையாக, ஒரு தழும்பாக, ஆறாத காயமா இருக்கும். ஆனா விஜய் 3 மாசத்துல, சரியா 3 மாசத்துல அவர் மலேசியாவில் ஆட்டம் பாட்டம் போடுறாப்புல. அப்படின்னா விஜய் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதான், விஜய் எப்படிப்பட்டவர் அப்படின்னு புரிஞ்சுக்க வேண்டியதுதான். அதுல திரும்ப திரும்ப உன்னை பேசியிருக்காரு. எனக்காக தியேட்டர்ல போய் நிக்கிறாங்க ரசிகர்கள்லாம், அவங்களுக்கு ஒன்னா அவங்க வீட்டில் போய் நிற்பேன். அது எப்படி கூச்சப்படாம பேசிட முடியுது? கூச்சப்படாம, கொஞ்சம் கூட கூச்சப்படாம பேசிட முடியுது? அங்க புதுச்சேரியில் பேசுறப்ப தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டும்தான் நான் குரல் கொடுப்பேன்னு நினைக்காதீங்க, நான் புதுச்சேரி மக்களுக்கும் குரல் கொடுப்பேங்கிற. திருப்பரங்குன்றதுக்கு ஏன்டா நீங்க பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு தாவேகா சர்வா தொலைக்காட்சி விவாதங்களுக்கு வரக்கூடிய அத்தனை தாவேகாவோட நிர்வாகிகள்கிட்டையும் நெறியாளர் கேட்கிறாங்க. ஒவ்வொரு தாவேகா நிர்வாகியும் பதில் சொல்ல முடியாம தடுமாறுறான், ஆளுக்கு ஒரு பதில் சொல்றான், அடிச்சு விடுறான், அப்படி திணறி போய் நிக்கிறேன். அப்படி திருப்பரங்குன்ற விஷயத்துக்கு விஜய் வாயே திறக்கலங்கிறது ஊருக்கே தெரிஞ்சு போச்சு. அதுக்கு வாய் திறக்காதவர் புதுச்சேரியில் போய் நான் தமிழ்நாட்டுக்கு மட்டும் பேசுவேன் நினைக்காதீங்க, புதுச்சேரிக்கும் பேசுவேன் அப்படிங்கிறாப்புல. அப்புறம் போய் இங்க நாமக்கல்ல பேசுறப்ப களத்துல இருக்கவங்க தான் நான் பேசுவேன், களத்துல இருக்கவங்களை பத்தி தான் பேசுவேங்கிற. களத்துக்கு விஜய்க்கு என்ன சம்மந்தம் இருக்கு? என்ன சம்மந்தம் இருக்கு? இதுல வந்து மலேசியாவில் போய் தியேட்டர்ல நிக்கிறாங்க, நான் வீட்டுல போய் நிற்பேன். கரூர்ல வந்து 41 பேர் செத்து போனப்ப அந்த உடம்ப பார்க்கல கடைசி வரைக்கும் விஜய். அந்த அந்த மருத்துவமனையில போய் இறந்தவங்களோட அந்த அந்த சடலங்களை, அந்த உடம்பை பார்த்து கதறி அழுது கட்டி பிடிச்சி நீங்க கண்ணீர் வடிச்சிருந்தா தமிழகம் உங்களை கொண்டாடி ஜெயித்திருக்கும். இந்த மரணத்துக்கு நீங்க காரணமா அமைஞ்சா கூட மரணம் நிகழ்ந்துட்ட பிறகு மனசாட்சியோடு அந்த சடலங்களை கட்டி பிடிச்சி அழுகுறாரு, இதனால மனவேதனைக்கு ஆட்பட்டிருக்கான்னு சொல்லிட்டு தமிழ்நாடு உங்களை கொண்டாடி இருக்கும், ஏத்தியா வச்சிருக்கோம். ஆனா அவசர அவசரமா களத்தை விட்டு ஓடி போனீங்க. யாரு? இந்த விஜய் அவசர அவசரமா ஓடி போனாரு. 1 மாத ஆளை வீட்டை விட்டு வெளியே வரல. மிஞ்சி போனா பனையூர்ல இருந்து பட்டவாக்கம் போனாரு. அதுக்கு பிறகு மாமல்லபுரத்துல பாதிக்கப்பட்டவங்களை கூட்டு வந்து அங்க சந்திச்சாரு. இந்த அபத்தம் நடந்துச்சு. இப்படி எல்லாத்தையும் பண்ணி விட்டு களம்னு பேசுறது, உங்களுக்காக பேசுவேங்கிறது, உங்க வீட்டு வாசல் வந்து நிற்பங்கிறது, கூச்சலாச்சம் இல்லாம எழுதி கொடுக்கறத அப்படியே ஒப்பிக்கிறாப்புல. இதுல நாமல் ராஜபக்சே வந்து விஜய்க்கு வாழ்த்து சொல்றான். நாமல் ராஜபக்சோட மகிந்தா ராஜபக்சோட மகன். அவன் வந்து லட்சக்கணக்கான பிணங்களை பார்த்தவன், லட்சக்கணக்கான தமிழர்களை கொண்டு குவிக்கிறத வந்து குரூரமா பார்த்து ரசிச்சவன். அவன் வந்து 41 மரணத்துக்கு காரணமான விஜயை வந்து வாழ்த்துறான். அதுல வந்து இதுல தாவேக்காரங்க என்ன சொல்றத்தனம் பண்றாங்கன்னா, அவன் விஜய்க்கு வாழ் சொன்ன பிறகு நாம கேள்வி கேட்போம்னு தெரிஞ்சுக்கிட்டு அண்ணன் சீமானுக்கு வந்து இதே நாமல் ராஜபக்சே 2010 கட்சுடங்கிறப்ப வாழ் சொன்ன மாதிரி ஒரு போலியா ட்விட்டர் பதிவு ஒன்று போடுறாங்க. 2010 நாம் தமிழர் கட்சிக்கு அதிகாரப்பூர்வ கணக்கே கிடையாது. அண்ணன் சீமானுக்கு வந்து அதிகாரப்பூர்வ ட்விட்டர் கணக்கோ, முகநூல் கணக்கோ, இல்ல கட்சிக்கு அதிகாரப்பூர்வ கணக்கோ 2010 கிடையாது, கிடையவே கிடையாது. ஆனா 2010 இப்ப இருக்கு பாருங்க சீமான் அபிஷியல்னு, அந்த கணக்கை போட்டு வாட்சணமே போடுறாங்க. இந்த சீமான் அபிஷியல் கணக்கு வந்து 2017 தொடங்கப்பட்டுச்சு. 17 தொடங்கப்பட்டு கடந்த 2 ஆண்டுக்கு முன்னாடி முடக்கப்பட்டுச்சு. ஆனா 2010 வாட்சணம் தான் போடுறாங்க. என்ன கூத்துனா, நாமல் ராஜபக்சே 2013 ட்விட்டருக்கு வந்திருக்கான். அவன் 2010 வந்து அண்ணனுக்கு வாழ் சொன்ன மாதிரி ஒரு போலியா ஒண்ணு தயாரிச்சு போடுறாங்க. எவ்வளவு ஸ்டெல்லரத்தனம், எவ்வளவு அற்பத்தனம் பாருங்க. திமுக வந்து எல்லாம் பண்ணான்ல, இவன் வர்றப்ப எல்லாம் பண்றான். திமுக வர்றப்ப நல்லா தான் வந்தான், அண்ணா தலைமையில தொடங்குறப்ப. ஆனா வந்த பிறகு சீரழிஞ்சு கெட்டு நாசமா போனான். ஆனா இவன் நாசமா போய் கெட்டு சீரழிஞ்சு போய் தான் வர்றான். அவன் வந்த பிறகு உயிர்களை காவு வாங்கினான், இவன் வர்றப்பே காவு வாங்கிட்டு வர்றான். இவ்வளவுதான் ரெண்டுக்குமான வேறுபாடு, இடைவெளி.
அதனால வரக்கூடிய நாட்களில் இன்றைக்கு ஒரு தேர்தலை சந்திச்ச பிறகுதான் ஒரு புதிய கட்சி வந்து அப்படியே சலசலத்து போகும், அந்த கட்சி வந்து வீழ்ந்து போகும். ஒரு தேர்தல் சந்திச்ச பிறகு அதுக்கு பிறகு தாக்கு பிடிக்க முடியாம. ஆனால் தாவேகா ஒரு தேர்தல் சந்திப்பதற்கு உள்ளாகவே முற்றுமுழுதாக மக்கள் மத்தியில் நன்மதிப்பை இழக்கும், அம்பலப்படும். இது உறுதியாக வரக்கூடிய நாட்கள் நடக்கும்.